முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை திமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கிறார். திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் இரண்டாம் கட்ட பரப்புரையை ஏப்ரல் 3ஆம் தேதி திருநெல்வேலியில் தொடங்குகிறார். ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய தொகுதி வேட்பாளர்களுக்கு முதலமைச்சர் ஆதரவு திரட்டுகிறார். ஏப்ரல் 4ஆம் தேதி காலை நாகர்கோவிலில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் தொகுதிகளுக்கு வாக்கு சேகரிக்கிறார். ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை சங்கரன்கோவிலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சங்கரன்கோயில், ஆலங்குளம், தென்காசி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் வேட்பாளர்களுக்கு முதலமைச்சர் ஆதரவு திரட்டுகிறார். ஏப்ரல் 5ஆம் தேதி காலை விருதுநகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் சாத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, திருவில்லிபுத்தூர், திருச்சுழி, அருப்புக்கோட்டை, விருதுநகர் தொகுதி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். ஏப்ரல் 5ஆம் தேதி 5 மணிக்கு திருமங்கலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்திய, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் வாக்கு சேகரிக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை திமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கிறார். திருவாரூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் இரண்டாம் கட்ட பரப்புரையை ஏப்ரல் 3ஆம் தேதி திருநெல்வேலியில் தொடங்குகிறார். ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நெல்லை பாளையங்கோட்டையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய தொகுதி வேட்பாளர்களுக்கு முதலமைச்சர் ஆதரவு திரட்டுகிறார். ஏப்ரல் 4ஆம் தேதி காலை நாகர்கோவிலில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் தொகுதிகளுக்கு வாக்கு சேகரிக்கிறார். ஏப்ரல் 4ஆம் தேதி மாலை சங்கரன்கோவிலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் சங்கரன்கோயில், ஆலங்குளம், தென்காசி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் வேட்பாளர்களுக்கு முதலமைச்சர் ஆதரவு திரட்டுகிறார். ஏப்ரல் 5ஆம் தேதி காலை விருதுநகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் முதலமைச்சர் சாத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, திருவில்லிபுத்தூர், திருச்சுழி, அருப்புக்கோட்டை, விருதுநகர் தொகுதி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். ஏப்ரல் 5ஆம் தேதி 5 மணிக்கு திருமங்கலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மேலூர், மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்திய, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் வாக்கு சேகரிக்கிறார்.